வானதி நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டாங்களே அவங்க வருவாங்களா இல்லையான்னு பாண்டி ரொம்பவே சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் இருக்கும்போது அங்க வானதி சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஃபேமிலியோட gift எல்லாம் எடுத்துட்டு வராங்க. வந்தவங்க எதுவுமே நடக்காத மாதிரி பாண்டி கிட்டயும் அவங்களோட அண்ணன் தம்பி கிட்டயும் நல்லபடியா பேசிட்டு சந்தா கிட்டயும் நிலா கிட்டயுமே போயிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இத பார்க்க பார்க்க பாண்டிக்கு இன்னுமே வானதி மேல காதல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனாலயே அவங்க போட்டோகிராஃபர்ல கூப்பிட்டு அவங்கள போட்டோலாம் எடுக்க சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கார்த்திகாவும் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு நடேசனை கையிலேயே பிடிக்க முடியல. அவங்கள நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடேசன் கிண்டல் பண்றதுனால கார்த்திகோட அம்மாவும் கொஞ்சம் வெறுப்போட தான் இருக்காங்க. ஆனா கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க சேரன் கிட்ட பேசிட்டு சந்தா கிட்டயுமே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஐயா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலயே சந்தாவையும் அவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா மணமேடையில உட்காந்துருக்காங்க. மாலையெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தர் போடும்போதும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாலி எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ண வச்சு நிலா அங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க ஐயருமே மந்திரம் சொல்ல சேரன் கரெக்டா தாலியை எடுத்து சந்தாவோட கழுத்துல கட்ட போற நேரமா பார்த்து சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியோட அங்க வந்து எல்லாரையுமே மிரட்டி சந்தாவை அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. இத பார்த்துட்டு மொத்த பேருமே சந்தாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையும் முடியல. ஏன்னா அவங்க ஒருவேளை பக்கத்துல வந்தீங்கன்னா இந்த துப்பாக்கியால சந்தாவை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால சேரனாலேயோ அவங்களோட தம்பிங்களாலேயோ ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. சந்தாவோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு அழுதுகிட்டே போறாங்க. அதே மாதிரி அவங்க இழுத்துட்டு போயிட்டு கார்ல தள்ளி விட்டுட்டு அவங்களோட அண்ணாவையும் உள்ள வச்சு பூட்டிடுறாங்க. முக்கியமா தடுக்க வந்த சேரனை கொலை மிரட்டல் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வண்டியும் ஃபாஸ்டா போயிட இப்ப சேரனுக்கும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இத பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி அதனா பார்த்தேன். எப்பட்றா இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல போக்குற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி உடஞ்சு போயிட்டு இருந்த சேரனும் கரெக்டா கார்த்திகோட அம்மாவும் வந்து அவங்கள குத்தி காட்டுற மாதிரி, முதல்ல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா, பேசாம கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக தான் நீங்க எல்லாத்தையும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு கார்த்திகாவையுமே அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வானதியோட அப்பா அம்மாவை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவங்க வானதி கிட்ட வரியா இல்லையா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கம் போல வானதியும் இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, போகணும்னா நீங்க போங்க, என்னால எல்லாம் வர முடியாதுன்னு அவங்க கிட்ட கோபமா பேச அவங்களோட அப்பாவும் அவங்களோட ஒய்ஃபை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா இங்க சேரனை சுத்தி என்னதான் இவ்வளவு பிரச்சனை நடத்திட்டு இருந்தாலும் சேரனோட மனசு ஃபுல்லா சந்தா தான் இருக்காங்க. சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, அவங்க எவ்வளவு அழகா இருந்தாங்க. கல்யாணம் ஆக போதுன்ற சந்தோஷத்துல சேரன் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டத்தோட எதுவுமே பேசாம உட்காந்துருக்காங்க. அப்போ இதை பார்க்க பார்க்க நிலாவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால நிலா அவங்க கிட்ட, அண்ணன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நம்ம எப்படியாவது சந்தாவை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்ல பல்லவனும் அதை எப்படி கூட்டிட்டு வர முடியும் நீ, அவங்க தான் துப்பாக்கிய காட்டி சந்தா அண்ணிய கூட்டிட்டு போயிருக்காங்களே, நம்ம ஏதாவது பண்ண போய் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்ல சேரனுக்கு பதட்டம் இன்னுமே அதிகமாக்குது. ஆனா நிலாவும் சொல்லணும் நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு, இதை மட்டும் நம்ம போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா நம்ம என்ன பிடிக்கிறது, அவங்களே அவங்கள பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கும் இதுவும் கரெக்டா தான் படுது. வானதியும் உடனடியா நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்து எப்படிதான் சந்தாவை சேரனும் அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களும் காப்பாத்த போறாங்க. சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆகவும் ஆகாதா, இப்ப சந்தாவோட நிலைமை என்னதான் ஆக போகுது, இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம்.